எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்னடா இவ்ளோ ப்ராடக்ட் அப்படின்னு பாக்குறீங்களா? மமாஎர்த் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கின் டைப் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரையா இருக்கும், ஆயிலியா இருக்கும், காம்பினேஷன் ஸ்கின்னா இருக்கும். ஸோ ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபேஸ் வாஷ்லேயே 4 வேரியன்ட் இருக்கு. எந்த ஸ்கின் டைப்புக்கு எது செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபோம் வர்ற மாதிரி இந்த சிலிக்கான் ஸ்க்ரப்பர்லாம் இருக்க மாதிரி இந்த ஃபேஸ் வாஷ். இது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நான் எவ்வளோ ஃபேஸில் ஹெவி மேக்கப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து மேக்கப் ரிமூவர் வச்சு மேக்கப்பை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு குட்டி குட்டியாக அங்கங்கே நம்ம ஓப்பன் போர்ஸ்லாம் இருக்குது, போர்ஸ்குள்ளே போயிருக்கும். ஸோ அப்படி இருக்கும். நமக்கு ஒரு டீப்பான கிளென்ஸ் பண்ணணும், டபுள் கிளென்ஸ் பண்ணணும். இன்னும் இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்க்ரப்பர் இருக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது நல்லா ஃபோம் வரும். நல்லா ஃபோம் வர வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின்னை வந்து நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் இருக்க மாதிரி இதை டேனே ரிமூவ் பண்ணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது நல்லா தான் இருக்குது நான் யூஸ் பண்ண வரைக்கும். இப்போ நமக்கு ட்ரை ஸ்கின்னை ட்ரை பண்ணாம வேணும் அப்படின்னா இந்த வேரியன்ட் சூஸ் பண்ணிக்கலாம். விட்டமின் சி அண்ட் டர்மரிக் இருக்க மாதிரி இது பெஸ்டா இருக்கும். இது வந்து அந்த அளவுக்கு ஸ்கின்னை ட்ரை பண்ண மாட்டேங்குது. பாத்தீங்கன்னா நான் நல்லாவே யூஸ் பண்ணிட்டேன். உள்ள ப்ராடக்ட் கம்மியா தான் இருக்கு. என் ஹஸ்பண்டும் இது யூஸ் பண்றாங்க. 2 பேரும் நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா இது சீக்கிரமாவே தீந்துடுச்சு. சில பேருக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன் சிலிக்கான் ஸ்க்ரப்பர் வர்ற மாதிரி, ஃபோம் வர்ற மாதிரி, அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு பிடிக்கல. மேபி அது ரெகுலரா அதே சிலிக்கான் ஸ்க்ரப்பர்ல ஸ்க்ரப் பண்றதுக்கு ஒரு மாதிரி ஹைஜீனிக்கா உங்களுக்கு ஃபீல் ஆகல அப்படின்றப்போ அது உங்களுக்கு வேண்டாம். ஆனா அதே மாதிரி டேன் ரிமூவ் பண்ற மாதிரி கொஞ்சம் எஃபெக்டிவா ஃபேஸ் வாஷ் வேணும்னாலும் மமாஎர்த்ல அந்த சிலிக்கான் ஸ்க்ரப்பர் இல்லாத மாதிரி டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் இருக்க மாதிரி இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நமக்கு டேன் ரிமூவலுக்காக இருக்கு. ஸோ இது நம்ம வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் இன்னும் ட்ரை பண்ணாத ஒரு ப்ராடக்ட் மமாஎர்த்ல முல்தானி மிட்டி ஃபேஸ் வாஷ். இப்போ இதெல்லாம் வந்து விட்டுட்டு இதை ட்ரை பண்ணலாம், இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பார்க்கலான்னு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஆயில் கண்ட்ரோல் ஒன்று ஆக்னே இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதில் முல்தானி மிட்டி அண்ட் பல்கேரியன் ரோஸ் இருக்க மாதிரி இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது புது பேக், நான் இன்னும் பிரிக்கல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பும் ஃபேஸ் மாஸ்க்கும் பார்த்துடலாம். இந்த மமாஎர்த்லேயே எங்கிட்ட சார்கோல் ஒன்று இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக் ஒன்று இருக்குது. இந்த சார்கோல் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ரொம்ப எனக்கு இந்த மேக்கப்லாம் போட்டு ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வெயிலெல்லாம் சுற்றி எனக்கு டேன் ஆயிருக்கு. அந்த மாதிரி டைமில் எனக்கு நல்ல டீப்பான கிளென்ஸ் பண்ணணும், டேன் சரி பண்ணணும். அந்த மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா நான் சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் நான் யூஸ் பண்ணுவேன். இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். மற்றபடி நாளைக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்பெஷல் டே இருக்குது, இன்னைக்கு வந்து குயிக்காக ஏதாவது ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டு ஸ்கின்னை கொஞ்சம் க்ளோவாக மாற்றணும், கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அந்த மாதிரி நம்மளோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஃபேஸ் பேக்லாம் நம்ம இமீடியட்டாக போடுவோம்ல, அந்த மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மமாஎர்த்தோட முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக் வந்து இது நான் யூஸ் பண்ணுவேன். நம்ம ஹோம் ரெமெடி டிஐஓலாம் நம்ம எமர்ஜென்சிக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு போடுறதுக்கு ஒரு 1/2 hour 1 hourக்கு மேலே டைம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு டைம் சேவிங்காக இருக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் இதெல்லாம் ரெடிமேடாக நமக்கு அப்படியே கிடைக்குது ஃபேஸ் பேக்காக. ஸோ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாஸ்க் மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு 10 to 15 minutesல நம்ம ஃபேஸ் பேக் போட்ட அந்த ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த முல்தானி மிட்டியும் வந்து நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயில் கண்ட்ரோல் பண்ணும், ஆக்னே கண்ட்ரோல் பண்ணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹெல்தி அண்ட் க்ளோயிங் ஸ்கின்னுக்கு வந்து மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். யூஸ் பண்ணால் ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை பண்ணும். அண்ட் ஸ்க்ரப்பு வந்து செமையாக இருக்குங்க. மமாஎர்த்தோட ரைஸ் ஃபேஸ் ஸ்க்ரப்பு, இதில் நியாசினமைடும் இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. இதோட பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப இந்த அரிசியிலே குட்டி 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 பார்ட்டிகல்ஸாக ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹார்ஷாக இல்லாத மாதிரி நல்ல ஸ்மூத்தாக, அதே சமயம் ஸ்கின்னை நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு, அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, மேக்கப் முடிச்சுட்டு நம்ம வேறு ஏதாவது ஃபேஸ் பேக் போட போகிறோம், ஸ்கின்னை நல்லா ஒரு க்ளீனப் பண்ணணும்னு நினைக்கிறோம், அண்ட் நம்ம வீட்டிலேயே நாட்டு சக்கரை ஹனிலாம் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி டிஐஒய் ஸ்க்ரப்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்றப்போ நல்ல ஒரு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஃபேஸ் ஸ்க்ரப் வீட்டிலே வச்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. ஸோ இதுவும் நான் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த ஸ்க்ரப் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரப்பு போட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோட நைட் ஸ்கின் கேருக்கு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி யூசேஜுக்கு இது நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த ரைஸ் வேரியண்ட்லேயே ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே கிளாஸ் ஸ்கின் ட்ரை பண்ணுறோம் அப்படின்றப்போ கிளாஸ் ஸ்கின், நம்மளோட ஸ்கின் நல்லா கிளாஸ் ஸ்கின் மாதிரி கொரியன் ஸ்கின் மாதிரி க்ளோ ஆகணும், அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்றப்போ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்ற மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 24 hours ஹைட்ரேஷன் இருக்கும் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு அப்படியே ஸ்கின்ல ஒர்க் ஆகுதா அப்படின்றத தாண்டி யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கான்றது நான் அதுதான் எனக்கு முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது.
யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசரும் இந்த காம்போ உங்களுக்கு வேணும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் ஸ்க்ரப்பும் ரைஸ் இருக்க மாதிரி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் இதுவும் பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்க மாதிரி நீங்கள் இதை அப்படியே காம்போவாக கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லாக ஸ்கின்னுக்கு இல்லை நான் ட்ரை பண்ண வரைக்கும். ஸோ உங்களுக்கும் வேணால் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். மமாஎர்த் மாய்ஸ்சரைசரில் நான் ஒரு 4 வேரியன்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் நான் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு உண்டான ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் தான். இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீடர் வினிகர் இருக்க மாதிரி உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ஆக்னே ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஹார்ஷாக இல்லாமல் மைல்டாக அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வேரியன்ட் செம்மையாக இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட்டு மமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசரும் பாடி லோஷனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாடி லோஷன்லேயே நிறைய வேரியன்ட் இருக்குது. நான் என் ஹஸ்பண்ட் நிறைய பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம். அண்ட் மீதி இருக்க 2 பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும், அவங்களுக்கு ஆக்னேவும் இருக்கும், பிம்பிள்ஸும் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலாக அந்த மாதிரி இருக்கவங்களுக்குனே பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயில் இருக்க மாதிரி, டீ ட்ரீ அண்ட் சாலிசிலிக் ஆசிட் இருக்க மாதிரி இதுவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசரும் நல்லா இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ ஒத்துக்காது, ஆயிலி ஸ்கின்னா மட்டும் இருக்கும். பெருசாக ஸ்கின்ல வந்து ஆக்னே ப்ரோன் அந்த மாதிரி பிம்பிள்ஸ் அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஹெவியான ஆயிலி ஸ்கின் அதுக்குன்னு வேணும் அந்த மாதிரி நீங்கள் மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணணும்னா விட்டமின் சி ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாலிசிலிக் ஆசிட் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா இது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை விட்டமின் சி ஸ்கின்னை கொஞ்சம் பிரைட்டன் அப் பண்ணணும், ஆயிலியாக இருக்குது, டல்லாக இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு க்ளோ வேணும், ஸ்கின்னை கொஞ்சம் பிரைட்டன் அப் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக காமிக்கணும் அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு விட்டமின் சி இருக்க மாதிரி இது இருக்குது. 24 hours ஹைட்ரேஷன் இருக்க மாதிரி இந்த மாய்ஸ்சரைசரும் நல்லாயிருக்கு. இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மீதி இருக்க 3ம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் க்ரீம். இது மாய்ஸ்சரைசர்லாம் உங்களுக்கு வேண்டாம், வேறு ஏதாவது நம்ம முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போயும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும், ஃபேர் அண்ட் லவ்லி, அதுக்கப்புறம் வந்து பான்ஸ் ஒயிட் பியூட்டி, அப்புறம் அந்த ஓலா அந்த மாதிரி க்ரீம்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபேர்னஸ் க்ரீம் மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ண பிடிக்கும் இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். அப்புறம் இந்த மாதிரி பிடிக்காது, ஒரே ஒரு க்ரீமாக உங்களுக்கு டே க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணணும். மேக்கப் கடியிலையும் நீங்கள் அதை மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணுவீங்க, வெறும் க்ரீம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, போட்டு பவுடர் போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யூசேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கும் இருக்கும். டெய்லி க்ளோ ஃபேஸ் க்ரீம்னு ஒன்று இருக்குது, விட்டமின் சி அண்ட் டர்மரிக் இருக்க மாதிரி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நமக்கு பிரைட்டன் அப் பண்ணும், க்ளோ பண்ணும் அந்த மாதிரி இதுதான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இப்போ நான் சொன்னல அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேஸ் க்ரீம்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குட்டி குட்டியாக பிளமிசஸ் இருக்கும், அங்கங்கே டார்க் பேச்சஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பிளமிசஸ் சரி பண்ணுற மாதிரி நமக்கு பாய் பாய் பிளமிசஸ் ஃபேஸ் க்ரீம்னு சொல்லிட்டு இருக்குது. விட்டமின் சி அண்ட் அந்த மாதிரி இருக்க மாதிரி அன்ஈவனாக ஸ்கின் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு க்ரீம் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மமாஎர்த்லேயே அந்த மாதிரி இருக்குது. இது பம்ப் டிஸ்பென்சரில் நமக்கு கொடுத்துருக்காங்க, குட்டியாக நம்ம பம்ப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ டே டைம் நம்ம மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம், நைட் டைம் ஓவர் நைட் நம்ம ஸ்கின்னை ட்ரீட் பண்ணுற மாதிரி வேறு எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களோட ஸ்கின் அன்ஈவனாக இருக்குன்னா இதெல்லாம் நம்ம நைட் ஸ்கின் கேரில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சில பேருக்கு போர்ஸ் நல்லா பெருசு பெருசாக இருக்கும், ஓப்பன் போர்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்குன்னே வந்து பாய் பாய் ஓப்பன் போர்ஸ் ஃபேஸ் க்ரீம்னு இருக்குது, ரோஸ் ஹிப் அண்ட் நியாசினமேட் இருக்க மாதிரி. இது ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் நான் வந்து கண்டினியூஸெல்லாம் யூஸ் பண்ணல, ஒரு 10 to 15 days யூஸ் பண்ணி பார்த்தேன். பெருசாக ஸ்கின்ல வந்து ஒத்துக்காமல் இருக்கிறது அந்த மாதிரி இல்லை. ஸோ அது மாதிரி தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் உண்மையிலேயே பிளமிசஸ் வந்து சரியாகுதா, ஓப்பன் போர் சரியாகுதான்றது ஃபுல் பாட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா மேபி ரிசல்ட் இருக்குமா இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் ஸ்கின்னுக்கு செட் ஆகுதா ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அந்த மாதிரி தான் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிக்கேன். இந்த ஃபேஸ் க்ரீமு அப்புறம் இந்த மாதிரி ஃபேஸ் க்ரீம் ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து ஃபுல்லாக தீர்ற வரைக்கும் நான் யூஸ் பண்ணலை. ஸோ உங்களுக்கு நீடு இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எல்லாம் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. சேல் டேஸில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா எம்ஆர்பி ரேட்டை விட 30%, 40%, 50% நல்ல டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நல்ல டீல் ப்ரைஸ்க்கு கம்மியாக வாங்கிக்க முடியும். நான் அப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ விஸ்லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக நீடு இருக்காது. ஸோ உங்களுக்கு உண்மையிலே எது நீடு இருக்குது அப்படின்ற மாதிரி லிங்க் கிளிக் பண்ணி ரேட்டிங் ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் என்ன மாதிரி வீடியோஸ் போடணும் அண்ட் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக ஏதாவது ஒரு பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் பற்றின ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.